வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இறையில் வந்து 3வது இறை சாப்பிட்டுட்ருக்கு. பார்த்தீங்கன்னா புழு வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்ன காரணம்ன்றது இன்னும் போக போக தான் தெரியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழு வந்து அதாவது அன்சைஸ் வந்து இருக்குது. 1-2 வந்து அன்சைஸ் இருக்குது. சரிங்களா, நம்ம 60 முட்டை தொகுதி வச்சுருந்தோம். பார்ப்போம் இந்த தடவை எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேட்ச் நம்மளோட சேர்ந்து வச்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வச்ச பேட்ச்காரங்க சில புழுக்கள் வந்து கூடு கட்டலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஜாக்கியில் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, போன தடவை சக்ஸஸ் பண்ணால் அதே ஜாக்கியில் தான் நம்ம இந்த தடவை பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இந்த தடவை எவ்வளோ பெரிய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு ஹீட்டும் இல்லை, ரொம்ப ஒரு கூலிங்கும் இல்லை. நம்ம தேனி மாவட்டம் கம்பம் சைடு ஸோ நார்மலான கிளைமேட்டில் தான் இருக்குது. நம்ம 60 முட்டை தொகுதிக்கான இடைவெளி கொடுத்து நல்ல காற்றோட்டத்தோடு தான் வச்சுருக்கோம். இன்னும் 3 நாட்களில் இது வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, வெற்றிக்காய் விலையை வெற்றிகரமாக நம்ம விரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா, அந்த தருணத்தை அது கொண்டு வருதான்றதை இன்னும் நம்ம சில நாட்கள் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். 6 நாள் இறையை வந்து நம்ம கொடுப்போம், 12 இறை. இந்த தடவை வந்து என்னோடய கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறை ஒரு நாள் சேர்த்து தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதாவது 2 இறை சேர்த்து தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புழுக்களுமே வந்து கீழே வந்து விழுகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஓரத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உள்ளே நம்ம நகர்த்தி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதை பார்க்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். இலையை சாப்பிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த இலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அன்சைஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்சைஸ் புழுக்களை வந்து தெரியும் போதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. சரிங்களா, ஏன்னா உள்ளே வந்து மற்ற புழுக்களை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த அன்சைஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. பின்னாடி வளரக்கூடிய மற்ற புழுக்களுக்கு இடையூறு இல்லாமல் பாதுகாப்பான முறையில் வந்து வளர்ந்து வரும். அது எல்லா பட்டு விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரிங்களா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேவையான இடைவெளி கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் அது நல்லா பெருவாரியான வளர்ச்சியை அடையுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அது வந்து இன்னொரு புழுவும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. முக்கியமாக நோய்கள் வரும். அதே மாதிரி சரியான முறையில் கூடுகளும் கட்டாது, டபுள் கூடுகள் அதிகமாக கட்டும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால நம்ம வந்து நம்ம செட்டோட இடைவெளியை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இடைவெளி கொடுத்து வளர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி முட்டை தொகுதிகளும் வாங்கிக்கணும். சரிங்களா, தலைகளை பார்த்து வாங்கிக்கணும். நம்மளோட செட்டோட அமைப்பையும் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான முறையில் நம்ம வந்து பட்டுப்புழு வளர்ப்பை வந்து மேற்கொள்ளலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்றதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா விலையும் கூடியிருக்கதா சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 கிட்ட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறது நல்ல ஒரு ரேட்டு தான். இந்த ரேட்டில் வந்து நம்ம வளர்த்து கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட்டு கிளைமேட்டும் சரி இந்த புழுக்களும் சரி ரொம்பவே ஒத்துழைச்சா மட்டுமே தான் நம்ம இதை சக்ஸஸ் பண்ண முடியுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.